Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட் வச்சு ரவை வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த ஈஸியான ஸ்பைசியான ரவை வடை செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரவை 1 கப், உப்பு தேவையான அளவு, இஞ்சி 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 பொடிசா நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே தேவையான அளவு உப்பு, இஞ்சி, சில்லி ஃப்ளேக்ஸ், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி ரவை வெந்து வரும். ரவை நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி உப்புமாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா கையால் மசிஞ்சு பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சு இதே போல் ஒன்று போல் உருட்டிக்கோங்க. இதை பாருங்க, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நான் ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கிட்டேன். சைடிலேயே நான் எண்ணெய் காய வச்சுக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு உளுந்த வடை மாதிரி வச்சுக்க போகிறோம். இப்போ ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்க போகிறோம். 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். கலர் பாருங்க, நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்தா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், வீட்லேயே டேஸ்டியான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி. இது ரவையிலேயே பண்ணதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு வேணும்னா நீங்கள் சைடிஷ்க்கு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.